இப்போ முன் பீஸ் தைக்கலாம். பாருங்கள், முன் பீஸ் எப்படி தைக்கலாங்கிறத இப்போ இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதிலேருந்து போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றிலும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் இப்படி மடித்து இந்த எட்ஜிலையும் தையல் போடலாம். ஆனால் நான் இதில் பைப்பிங் வைக்கிறதுனால அப்படி மடித்து உள்ளே விட்டுருந்தேன். ஏன்னா பைப்பிங்க்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் அதுக்கு கிடைக்கும். அதனால் அப்படி வச்சு இப்படி தைச்சி விட்டுருந்தேன். வச்சுட்டு இப்போ இது மேலே தையல் போட்டு விட்டுடலாம். சரியா? ஈஸியாக நம்ம தச்சு எடுத்தாச்சு. ஒரு பீஸு தச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், ஒரு பீஸ் நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அது மாதிரி இன்னொரு பீஸு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வேணால் ஊசி குத்திக்கங்க. நாங்கள் விலகி போகுதுன்னா ஊசி குத்திருக்கேங்க. தைச்சி விட்டு இதை வெட்டி விட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். இதை இப்போ கட் பண்ணி விட்டுக்காங்க. நான் பைப்பிங் வைக்க போகிறதுனால நான் இதில் அமுக்கடி போடலை. அப்படியே உள்ளே விட்டு திருப்பி இதில் எட்ஜில் தையல் போட போகிறேன். சரியா? அதில் எல்லாம் நேரம் எடுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த எட்ஜில் எல்லாம் கழுத்தெல்லாம் நல்லா நேராக வச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் மேலே தையல் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டாட் போடலாம். பாருங்கள், இதில் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள்.
ரெண்டாக இப்படி மடித்து விட்டுட்டு இந்த ரெண்டும் நேராக இருக்கணும். நம்ம இதில் தானே டாட்டுக்காக விட்டோம் பாருங்கள். இப்போ இதிலேருந்து நான் டாட்டு கொடுத்துருக்கேன். முதல் டாட்டு போட்டாச்சு. ரெண்டாவது டாட்டு இப்படி மடிச்சுட்டு பாருங்கள் 2 டாட்டு நம்ம போட்டாச்சு. 2 டாட் போட்டிருக்கோம். 3ஆவது டாட் போடலாம். பாருங்கள் 3ஆவது டாட்டும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் டாட்டு அழகாக இருக்கும் பாருங்கள். அதாவது நான் எந்த அளவையும் எடுக்கலை, டேப் எடுக்கலை, எதையும் எடுக்கலை, ஜாக்கெட் எடுக்கலை. நான் வந்து டாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இப்போ கரெக்டாக 3 டாட்டும் கரெக்டாக வந்திருக்கு. இது அழகாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் நம்மளே கெஸ் பண்ணி போடுறது தான் டாட்டு. அழகாக வரும் பாருங்கள். அழகாக இப்படி மடிச்சிட்டு இப்போ 2ஆவது டாட்டு இனி 3ஆவது டாட்டு பாருங்க. எதையுமே நான் ஜாக்கெட் எடுக்கலை. பழக பழக உங்களுக்கே எல்லாம் வந்துடும் பாருங்கள். நான் எதையுமே எடுக்கலை பார்த்தீங்களா. நான் ஜாக்கெட் எடுக்கலை, டேப் எடுக்கலை, அளந்து பார்க்க எதுவுமே நான் எடுக்கலை. டேப்போ ஜாக்கெட்டோ எதுவுமே எடுக்கலை பாருங்கள். நம்ம எப்படி நம்ம கப் சேஃப் வந்து எப்படி நீ இருக்குது பார்த்தீங்களா. இப்படி அழகாக இப்படி இருக்கணும். அதே மாதிரி இப்போ இதில் நம்ம பட்டி வச்சு தைச்சிருவோம். சரியா, பட்டி வச்சு எப்படி தைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ பின்னாடி இப்படி மடக்கி விட்டு தைச்சிக்கலாம். நான் இதில் கட் பண்ணி விடுவேன். லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை பட்டி எப்படி வைக்கலான்னு இதில் ஓரத்தில் வச்சுட்டு தைச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் தைங்க. அது கரெக்டாக இருக்கும். தைச்சி இன்னும் அடுத்தால பாருங்கள் இன்னொரு பட்டி தைச்சிக்கலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம தைக்கலாம். எந்த டேப்பு ஜாக்கெட்டு எதுவுமே நான் எடுக்கலை பாருங்கள். நான் தைக்கிறேன், ஜாக்கெட் எடுக்கலை, டேப் எடுக்கலை, எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இதை கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு தைச்சா அழகாக இருக்கும். பட்டி தைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ பட்டியும் நம்ம தைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். பட்டி அழகாக வந்திருக்கு. 2 பக்கமும் நம்ம பட்டி வச்சு தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள். பட்டி வச்சாச்சு. இப்போ இதில் மேல் தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த 2ஐயும் ஒன்று போல் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா, லைட்டாக இருந்தால் லைட்டாக தைச்சி விட்டுக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது. இப்போ வந்து இதில் எட்ஜில் தையல் போட்டுடலாம். இந்த மடிப்பை வந்து கீழே இழுத்து விட்டுட்டு தையல் போட்டுரு. அதே போல் இதுலேயும் அப்படி தைச்சிட்டுக்கோங்க.
2 பக்கமும் இப்போ நம்ம பட்டி தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சு. இதில் வந்து இந்த இடையில வந்து ஒரு தையல் போடலாம். அது போடலாம், போடாமலும் இருக்கலாம். போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரியா? 2ம் தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கொக்கி கேட்போம்ல, அது நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்கள் எப்படி தைக்கலான்னு பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸி, கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸி தான். உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். தெரியுதா? உங்கள் விடாமுயற்சி வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ நம்ம வி பட்டி, சரியா? வி பட்டி வச்சு தைச்சிடலாம். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்கணும். இப்போ இதை அப்படி தையல் பக்கம் மடித்து விட்டுருலாம். மடிச்சுட்டு பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு இடையில ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம வி வச்சுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக தைங்க. எல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி எடுத்தாச்சு. வி பட்டி தைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் வந்து இந்த நாட்டு இந்த கொக்கிக்கு நான் வச்சுக்கிடுறேன், ஒன்று மட்டும். இதில் மற்றபடி நம்ம 4 எண்ணமும் நம்ம வி போட்டிருக்கோம். அப்புறம் இதில் கொக்கி பக்கம் தைக்கிறதுக்கு தைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க.
இதையும் நம்ம முடிச்சாச்சு பாருங்கள். இதையும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் தைச்சி முடிச்சாச்சு. முன்பாகம் வந்து முடிச்சாச்சு பாருங்கள். முன்பாகத்தை நம்ம முடிச்சாச்சு. இப்போ பின்பாகம் நம்ம தைக்கலாம்.